கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரி சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யார் இந்த அமலேக்கியர்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பின் கீழே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை தியானிக்க போகிறோம். இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சகோதரருடைய சப்ஜெக்டை லைவாக கேட்க வேண்டியிருந்துச்சு. ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் வேத மாணவர்கள் எடுத்த ஒரு சப்ஜெக்ட் தான். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர் குறித்து ஒரு பாடம் எடுத்திருக்காரு. இது வந்துக்கிட்டு அவர் இந்த பாடம் எடுக்கிற முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு வேத மாணவர் எழுதின ஒரு பாடம் தான் இது பார்க்கும். ஒரு பெரிய ஒருத்தர் இருந்து இந்த பாடத்தை எழுதியிருக்காரு. அந்த பாடத்தில் இருந்தால் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த பாடத்தை எடுத்திருக்காருன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அமலேக்கியர் யார் அப்படிங்கிற விஷயத்த அவர் கேட்குறாரு. கேட்க முச்சில் அதில் நானும் லைவாக இருந்ததுனால நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்துக்கிட்டு கானானுடைய வம்சம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறேன். இன்னொருத்தர் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, வேதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அவரும் ஒரு நல்ல ஒரு சாணத்தில் இருக்கிறவர்னு பார்க்கும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா, டக்குன்னு ஏசாவின் வம்சம் அப்படிங்கிறாரு. அப்போ என்னடா ஏசாவின் வம்சமா அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நான் தான் அப்படி மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சரி பாப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியல. ஒரு வசனம் எடுக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆதியாகவும் 36:12 ஒரு வசனம் எடுத்து ஏசாவின் வம்ச வரலாறில் இருக்கிறத ஒரு அமலேக்குன்னு இருக்காரு. இந்த அமலேக்கு தான் யார் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த அமலேக்கு வந்து தான் அமலேக்கியர்களாக வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்கன்னு பார்த்தோம். அப்போ அது உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்த வந்துக்கிட்டு கண்காண்டஸில் போய் பார்க்க முடிச்சா பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாவினுடைய அமலேக்கியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய வம்ச வரலாறு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி மிக்கி மீடியாலையும் போய் சரி வலைத்தடங்களில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்க முடிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இது வந்து ஏசாவின் வம்ச வரலாறில் யார் வரோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏசாவின் வம்ச வரலாறுலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். சரி அப்போ நினச்சேன். சரி அப்போ இந்த விக்கிமீடியாவில் அந்த கூகுளில் வந்துக்கிட்டு நம்மளை மாதிரி ஒருத்தர் பதிவிட்டிருப்பார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் அந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணியிருப்பாருங்க தானே எண்ணம் கொண்டு சரி இந்த அமலேக்கியர்னு சொல்லி யாரெல்லாம் பாடம் எடுத்திருக்காங்களோ அதை கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அமலேக்கியர் பாடம்லாம் கேட்க ஒருத்தருடைய இல்லை வேதமானவர்கள் வெளியே எல்லாத்தையும் கொஞ்சம் ஜென்ரலாக கேட்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே என்ன தான் சொல்கிறாங்கன்னா, அமலேக்கியர் யாரும் பார்த்தீங்கன்னா ஏசாவினுடைய வம்சம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் என்னுடைய மனது அதை ஏற்றுக்குள்ள மறுக்குது. ஏன்னா ஏசாவின் வம்சம் இல்லைன்னு பார்க்கும். ஏன்னா நான் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறேன், படிக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா, ஏசாவின் வம்சத்துக்கு தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுத்துருக்காரு ஒழிய சாபத்தை கொடுக்கவே இல்லை அப்படின்னு பார்க்கும். இன்னொன்று சாபம்ங்கிறதான மீனிங் என்னென்னா, இது வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அமலேக்கியர் வானத்து இல்லாதபடி அதம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த கூட அவர் சொல்கிறாருன்னு பார்க்கும். அது மாதிரி ஏசாவின் வம்சத்தை குறித்து தேவன் வந்துட்டு ஆசீர்வதிக்கிறாரு, இவங்களுக்கு கீழ்ப்படியாமல் தண்டிக்கையும் செய்கிறாரு. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களையும் கீழ்ப்படியாமல் தண்டிக்கிறார். தண்டனைங்கிறது இருக்குது, ஆனால் வந்துட்டு கருவை இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சொல்லுது. ஏன்னா அமலேக்கியர்களை குறித்து சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா, வானத்தில் இல்லாதபடி அறுப்புன்றணும் சொல்கிறான்னு பார்க்கும். வானத்தி கீழ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு உள்ள எங்கேயுமே, அதாவது உங்கள் மத்தியில் இல்லாத பூமியில் எந்த திசைக்கும் பெறக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும். அது போக வானத்துக்கு கீழே தான் மற்ற கோள்கள்லாம் இருக்குது. இவன் பூமியை கூட தாண்டி போயிடக்கூடாது, எந்த வேச்சிக்கிறங்கனத்தை எங்கேயும் தப்பிக்கூடாது, அவனை சர்வ சங்காரம் அவனை இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த ஒரு திட்டவட்டமான ஒரு இதை தான் அவர் பதிவு பண்ணியிருக்கு வேதத்தில் பார்க்கும். அப்போ அமலேக்கியர் குறித்து சொல்ல சொல்கிறாரு, அவர் வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கவங்க கை அப்படிங்கிறார். பரலோகத்துக்கு விரோதமாக இருக்குங்கிற விஷயத்த அவர் அங்கே மென்ஷன் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போது ஏசாவின் வம்சத்தில் வந்த இந்த சந்ததிக்கு தேவன் ஜட்ஜ்மெண்ட் வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருந்துச்சு பார்க்கும். ஆனால் வந்துட்டு நான் படித்து வேதவசனத்தை தியானிக்கும் போச்சில் படித்த ரீதிக்கு அப்படி ஒன்று இல்லைன்னு பார்க்கும். அப்போ இதை வந்துக்கிட்டு நம்ம யூடியூப் சேனலில் அதாவது கூகுளில் நம்ம என்ன செய்யணும், பதிவு பண்ணணும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஏசாவின் வம்சம் இல்லை அப்படிங்கிற பதிவு பண்ணுறதுக்கு தான் இந்த பாடம் பார்க்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர் வந்துக்கிட்டு
யார் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஏசாவின் வம்சம் இல்லை. இதான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம், பாடமாக இருக்குன்னு பார்ப்போம். ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒரு பேரை வச்சுட்டு இவங்க இந்த சந்ததி தான் வருவாங்கிறங்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு எந்த முகாந்தரம் இல்லைன்னு பார்ப்போம். அது என்னங்கிற விஷயத்த நம்ம வந்து படிக்க போகிறோம். வேத வசனத்தோட அனுப்பிச்சது நம்ம பார்க்க போகிறோம். அமலேக்கியர் யார், அமலேக்கியர் மேலே தேவன் ஏன் கோபம் கொண்டாருங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அமலேக்கியர் எங்கே வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க, யாருடைய ஜீன்லேருந்து வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏசாவின் வம்சம் இல்லைங்கிறதா விஷயத்த திட்டவட்டமான ஒரு என்ன பண்ணோம்னா அந்த வசனங்கள் அனுப்பிச்சதுனால நம்ம இதில் பதிவிட போகிறோம்னு பார்க்கணும். பதிவு பண்ணால் அவங்க அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கு நல்லா புரியுன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 36 வசனம் 12. திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலீபாசுக்கு மறுமனையாட்டியாயிருந்து எலீபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். அப்போதும் பார்க்கும், இங்கே தான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கு, திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டி இருந்தார் என்று. அப்போ வந்து எலிப்பாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசாவினுடைய குமாரன். அந்த திம்னாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு புறஜாதி ஸ்திரீ தான். இவங்க என்ன பண்ண, இவங்க வந்து மறுமனையாட்டின்னு பார்க்கும், மனைவி இல்லை மறுமனையாட்டின்னு பார்க்கும். இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த திம்னாக்கும் இந்த எலிப்பாசுக்கு பிறந்த பையன் தான் யார், அமலேக்குன்னு பார்க்கும். அமலேக்கை பெற்றார். இவர்கள் என்ன செய்தார், ஏசாவின் மனைவி ஆதாளின் புத்திரர். இப்போ ஆதாளுடைய புத்திரருங்கிற அப்படி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ ஆதாளுடைய புத்திரர் யாருன்னா எலிப்பாசு. எலிப்பாசினுடைய மறுமனையாட்டி மகன் தான் யாரும் பார்த்தீங்கன்னா அமலேக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கும். இந்த அமலேக்கு தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கு சந்ததி இவங்கள்ட்ட தான் வந்துன்னு சொல்லி என்னது பரவலாக ஒரு தகவல் இருக்குன்னு பார்க்கும். இது வந்துட்டு இது உண்மையாங்கிறன்னா பார்க்க போகிறோம். இது உண்மைத்தன்மை இல்லைங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கும். வேத ஆராய்ச்சி என்ற தலைப்பின் கீழே இந்த அமலேக்கு யாருங்கிறான விஷயத்த பார்க்க போகிறோம். ஆனால் ஏசா வம்சம் கிடையாதுங்கிறதானதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த பாடம் எடுக்க போகிறோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் அமலேக்கை மேல் ஏன் கோபம் கொண்டார்னு பார்க்கும். இப்போ வந்து இது வந்து அமலேக்கியர்னு இப்போ ஏசாவின் வம்சம்னா இந்த ஏசாவின் வம்சத்தில் தான் அமலேக்கியரை வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன் வந்துக்கிட்டு தேவன் வந்து கோபம் கொண்டார்னு பார்க்கும். இப்போ அமலேக்கியரை வந்துக்கிட்டு தேவன் கோபம் கொண்டிருக்கார், அது என்னன்னு பார்க்கும். உலகத்தில் உள்ள செய்தி, உலக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏசாவை தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஏசா வம்சம் தான் அந்த அமலேக்கியர்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கண்ணோட்டத்தை கூட நம்ம இதை கூட அணுகலாம் பார்க்கும். ஆனால் ஆக்சுவலி அது இல்லை. ஏன் அந்த வந்துட்டு அமலேக்கியராக வந்துக்கிட்டு சர்வ சங்காரம் பண்ண சொன்னார், தேவன் ஏன் அமலேக்கு மேலே கோபம் கொண்டாருங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துட்டு மற்ற காரியங்களை வந்து விலாவரியாக அனுப்பிச்சிடலாம், தியானிக்கலாம், பார்க்கும், வாசிக்கலாம். உபாகமும் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 25 வசனங்கள் 17, 18 மற்றும் 19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாத்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாறும்படி பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். போதும் பார்க்கும். இப்போ இவங்க செய்த அந்த தவறு பார்த்தீங்கன்னா அந்த அமலேக்கர் வந்துட்டு பார்த்தாங்கன்னா என்ன சொல்றதுன்னா இவங்க எகிப்துலேருந்து வராங்களா 6 லட்சம் புருஷர்களோட கடந்து வராங்க. புருஷர் மட்டும் 6 லட்சம்னு சொல்லப்பட்டது. ஸ்திரீகள் இவங்களாம் சேர்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு யுத்த வீரர்கள் மற்ற எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. இந்த வயது இவர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதான் விளைவினாங்க. இவங்களை வந்து அதிகமாக வந்துட்டு நடக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தில் வந்தவங்களில் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க வண்டிகள் வச்சுருந்தாங்கன்னா அந்த வண்டி மேலே அவங்களுடைய வயதுகளை ஏற்றிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வசதிகள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வயது இருப்பில் நடக்க முடியாதுன்னா அவங்கள தொட்டில் மாதிரி கட்டி பாடம் மாதிரி அப்படி இது மாதிரி ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சொல்லி 4 பேர் தூக்கிட்டு போவாங்க. இந்த தொட்டில் மாதிரி கட்டி தூக்கிட்டு போவாங்கன்னு பார்க்கணும். இந்த மாதிரி போவாங்க. அதுக்கப்புறம் சிலர் வந்து நடக்க முடிகிறவங்க நடந்து வருவாங்க, நடக்க முடியாதவங்க இந்த மாதிரி கொண்டு போவாங்க பார்ப்போம். இந்த அமலேக்கியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஒரு ஜாதி கிடையாது. நம்ம ஒரு பாஷையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துக்கிட்டு என்னென்னா இந்த மைனாரிட்டி அப்படின்னு அதை கொஞ்சம் மேயராக இருக்கிறவங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கானான் தேசத்தில் 7 ஜாதிகள் இருக்குல்ல, அது வந்துக்கிட்டு
இஸ்ரேல் ஜனங்களோட பெருஞ்சாதிகள் சொல்லப்பட்டிருப்பாரு. அவங்க உங்களை காட்டிலும் பெருஞ்சாதியாக இருக்காங்க விஷயத்தை தேவன் வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணுவான்னு பார்க்கும். இந்த அமலேக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானானியர்களோட ஒரு பிரிவினர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பெலிசியர்களுடைய ஒரு பிரிவினர் தான் யாராக இருக்குன்னா இந்த இவங்களா இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பார்க்கும். ஏவியர்னு சொல்லப்படுது, அதுமாதிரி ஏமியர்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த எப்படின்னு பார்த்தா அம்மோன் புத்திரரும் மூவாப்பேர்களை உள்ளவங்களை வந்து அம்மோன் புத்திரர்களை தான் ஏமியர்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அப்படி ஒவ்வொரு சிலங்கள் இருக்குது. ஒரு கிராசிங்கில் இருக்கிறவங்களா கூட இந்த மாதிரி சொல்லுது. இவங்க வந்து கானானியருடைய வம்சத்தில் கானானியர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய ஒரு வம்சம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. இவங்க சிறுபான்மையர்கள். இல்லாட்டினா வந்து இன்னொரு வசனங்கள் என்ன சொல்லணும்னா பெலிசியருடைய வம்சத்தில் ஒரு விஷயங்கள் வர்ற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அதையும் இங்கே சொல்லப்படுது. ஏன்னா பெலிசியர் இருக்கிற தேசத்தில் இவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். அதனால பெலிசியர்களே ஒரு பிரிவாக கூட இவங்க இருக்கலான்னு பார்க்கும். ஆனால் வந்து ஏசாவின் வம்சம் கிடையாதுன்னு பார்க்கும். என்னன்னு சொல்றாரு, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போனீங்கன்னா இவங்களை மட்டும் விட்டுறாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு வயோதிகர்களெல்லாம் கொண்டுட்டாங்க. விடாத்தியரங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வயது பேர் விடாத்தியவர்களாக வயதியர்கள் நினைச்சிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு பார்க்கும். இப்போ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் தாய் தப்புன்னு இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்களையோ இல்லை சின்ன பிள்ளைகள் அவங்களாம் நடக்க முடியாது. இவங்க வந்து ஒரு வீட்டில் கொல்லப்பட்டாங்கன்னா அங்கே என்ன தடைப்படும் பார்த்தீங்கன்னா பாளையம் போகிற தடைப்படும். ஏன்னா அவங்க வந்துட்டு நினச்சாங்கன்னா ஒரு மரணம் சம்பவிச்சுன்னா அவங்க வந்துட்டு 7 நாள் நினச்சாங்க தீட்டுப்பட்டு வைப்பாங்க. அப்போ வந்துட்டு அவங்கள வந்து தொடர முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு மரணம் சம்பவிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு சந்தோஷமாக நினச்சிட முடியாது, ட்ராவல் பண்ண போக முடியாதுன்னு பார்க்கும். ஏன்னா இவங்க ஒரு அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு தான் அங்கே நினச்சாங்க. சந்தோஷமாக எங்கே போகிறாங்கன்னா ஒரு காடான தேசத்துக்கு போகணும், நம்மளுக்கு ஒரு இலைப்பான தேசத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்க முடியல. இப்படி பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோறு வரும்னு பார்க்கும். இதனால கொடுத்து கூட நினைச்சுறாங்க ஒரு தேவன் நம்ம தூச்சிக்கிறதுக்காக கூட இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா இவங்க நினைச்சுவாங்கன்னா மக்களே நினைச்சுவாங்க விரக்தி ஆயிடுவாங்க. எகிப்தில் கூட உயிரோடு இருந்திருக்கலாம், அப்படியே கானான் தேசத்துக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம தாய் தப்பு இழந்துட்டாமே, நம்ம பிள்ளைகள் இழந்துட்டாமே அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு கூட வரலான்னு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தில் மோசைகிட்ட வந்து தேவன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஜனங்களை கீழ்ப்படியாமல் போயிட்டு இருக்காங்க, அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா முரட்டாட்டை பிடிச்ச ஜனங்களாக இருக்காங்க, அதனால் இவங்களை அழித்து போட்டு உன்னுடைய ஜாதி அனுப்பிச்சிடா, நான் எனதை கானான் தேசத்துக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு மோசை வேண்டுதல் பண்ணுறாரு. என்ன சொல்லி வேண்டுதல் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே எகிப்தில் உள்ள ஜனங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி வந்துட்டு அவங்க தேவர் வந்துட்டு அவங்கள வந்து பலி செலுத்துறோம் கூட்டிகிட்டு போய் கடைசியில் வந்துட்டு வனாந்தரத்தை கொண்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அப்போ உங்கள் நாம தூசிக்கப்படுமேங்கிறான விஷயத்த ஒரு மனிதன் தேவனிடத்தில் பேசுகிறான்னு பார்ப்போம். அப்போ இப்படி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜனங்களை மறிச்சா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படி போய் வனாந்தரத்தை போய் செத்துட்டாங்களே, இப்படி அவங்க தேவன் கொண்டுட்டாரே அப்படின்னு சொல்லி தேவன் நாம தான் தூசிக்கப்படும். அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்துட்டு கொல்லணும் அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டாரு. ஏன்னா இவங்க வந்துட்டு நேருக்கு நேரம் மோதலை அங்கே பின்னாடி இருந்து தாக்குறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கியர் முதுகில் குத்துறது தான் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த யுத்தங்களில் நடக்கும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராக யுத்தம் பண்ணுறது தான் அவனுடைய யுத்த பின்னணின்னு பார்ப்போம். அது புறமுதுகில் குத்துறவனை வந்து அது யுத்தத்தில் அது ஒரு கீழான ஒரு அனுபவம். யாரும் அந்த செயலை செய்ய மாட்டாங்க, பின்னாடி இருந்து தாக்கக்கூடாது. ஒரு யுத்த வீரன்னா முன்னாடி நின்று தான் தாக்கணும். அதுதான் யுத்தத்துக்கு ஒரு அழகுன்னு பார்க்கும். அதான் யுத்தத்தில் உள்ள ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்க்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தா சிறுபான்மையராக இருக்கிறனால இவங்கள்ட்ட மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பின்னாடி இருக்கிற வயதுகளை வந்து அட்டாக் பண்ணுறவங்களா இருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவர்களை வந்துட்டு நீங்கள் வந்து கானான் தேசம் போன இந்த ஜாதியே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் கரு அறுத்துறணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதான் அந்த விஷயம் பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல் அதை என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வானத்திற்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா இராது, அவங்க பேரே இருக்கக்கூடாது, அவங்க நாமமே என்ன செய்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற சைடில் இருந்து உலகத்தில் எந்த மூளை முடுக்குனாலும் அவங்க பேரும் இருக்கக்கூடாது, அவங்க வாழையும் கூடாதுன்னு பார்க்கும். அந்த இனமே இருக்கக்கூடாது விஷயம் சொல்கிறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எசேக்கியா ராஜா பீரியடில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டாங்கன்னு பார்க்கும். இவங்களோட பேர் என்ன சங்கீத புஸ்தகத்தில் வர்றதுக்கு இந்த பேர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் இருக்காதுன்னு பார்க்கும். இந்த ராஜாக்கள் காலத்திலோட என்னச்சு அவங்க பேர் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பேர் என்னச்சு இருக்கான்னு பார்க்கும். அதை கூட நம்ம நினச்சிடலாம் படிச்சிடலான்னு பார்க்கும். அதனால் உலகத்துலேருந்து தப்பிக்கக்கூடாது, உலகத்துலேருந்து வேச்சு கிரகத்தை கூட தப்பிக்கூடாது, வெளியே கூட போயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக வாசிக்கலாம் யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வாசிக்கலாம். யாத்திராகமம்
அதிகாரம் 17 வசனங்கள் 13, 14, 15 மற்றும் 16. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். அப்போதும் பார்க்கும் யோசுவா என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அந்த அமலேக்கியர்களை வந்துட்டு என்ன பண்றாரு, ஜனங்களை பட்டய கரைக்கினால் முறியடித்தார் பார்க்கும். பின்பு நினைச்சாரு மோசையை நோக்கி நினைச்சாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, இதை நினைவு பொருட்டாக நீ ஒரு புஸ்தகத்தை எழுதி யோசுவா செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தில் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அப்போ தேவன் நாசம் பண்ணுவேன் இடங்களான விஷயத்தை ரெக்கார்ட் பண்றாரு பார்க்கும். அதுக்கு மோசே ஒரு பலிபீடம் கட்டி யெகோவா நிசின்றாரு. யெகோவா நிசின்னா கர்த்தரின் ஜெயக்கொடி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு, ஜெயங்கிற விஷயம் சொல்றாரு. அமலேக்கியர் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருந்தபடினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடக்குன்றார். இப்போ இது கர்த்தருடைய யுத்தம். இப்போ அவன் யாரு பார்த்தீங்கன்னா, அமலேக்கியர் எனக்கு விரோதி. அதனால அவன் இருக்கிற வரைக்கும் யுத்தம் நினைச்ச முடியாது. அவனை நாசம் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு கருவை இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன் விஷயத்த தேவனை நினைச்சாரு சபதம் எடுக்கிறான்னு பார்க்கும். அவங்க கர்த்தர் ஜெயக்கூடிங்கிற விஷயத்த சொல்லி முடிக்காங்கன்னு பார்க்கும். அப்போ இந்த ஜனங்கள் அப்போ எவ்வளவு தேவனே அந்த ஜனத்தை கருவை அறுக்கணும்னு நினைச்சாருன்னா, அப்போ அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி நீங்களே நினைச்சிறது சிந்தித்து கொள்ளுங்கன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூல 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 15 வசனங்கள் 2 முதல் 8 வரை. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது சவுல் இந்த ஜனங்களுக்கு அறியப்படுத்தி தெலாயாமிலே அவர்களை தொகை பார்த்தான். அவர்கள் 2,00,000 காலாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமாய் இருந்தார்கள். சவுல் அமலேக்குடைய பட்டணம் மட்டும் வந்து பள்ளத்தாக்கிலே ஒரு பதிவிடையை வைத்தான். சவுல் கேனியரை நோக்கி, நான் அமலேக்கியரோடு கூட உங்களையும் வாரிக்கொள்ளாத படிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றான். அப்படியே கேனியர் அமலேக்கியரின் நடுவிலிருந்து விலகி போனார்கள். போதும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது சவுல் பீரியடில் நடக்கிற விஷயம் பார்க்கும், யுத்தம் பார்க்கும். அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கருவறுக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன செய்கிறது, அவங்கள இல்லாமல் நாசமாக்குங்கிற விஷயத்த அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளேயும் போயிடுறாங்க. அங்கே 450 வருஷம் நியாயாதிபதி காலமும் இருக்கும். அந்த டைம்லையும் இவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் முதல் ராஜா சவுல் பீரியட்லையும் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். தாவீதின் பீரியட்ல என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்காங்கன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட ஒரு 550 ஒரு 600 வருஷத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, எசேக்கியா காலம் வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். அதான் சொல்கிறாரு, சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதில் வைத்திருக்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்தை நான் மனதில் வச்சுருக்கேன். இதை யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட சொல்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சவுல்கிட்ட சொல்கிறாருன்னு பார்ப்போம். இந்த விஷயம் இருக்குது. ஏன்னா எதை வச்சு சொல்கிறாரு, அங்கே ஒரு புத்தகத்தில் கூட எழுதியிருக்காரு. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட தேவனே நினைச்சிட்டாரு பேசிகிட்டு இருக்காருன்னு பார்க்கும். அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு பார்க்கும், இப்பொழுது நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமலும் புருஷரையும் ஸ்திரீயையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னார்னு பார்க்கும்.
பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பாரபட்சமே இல்லாமல் பண்ணுறான்னு பார்க்க. ஏன்னா அவங்கள வந்து குழந்தைய கூட நீ விட்டு வைக்கக்கூடாதுன்னு பார்க்கும். உன் குழந்தைய கல்லிலும் வந்து மோதி அடிச்சிடணும்னு பார்க்கும். ஏன்னா கருவ இருக்கிறது, குழந்தைய கூட விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிற சேர்த்து சொல்கிறான்னு பார்க்கும். குழந்தை என்ன, அவங்களுடைய மிருகத்தை கூட நீ தொடக்கூடாது, அவன் வச்சிருக்க மிருகம் கூட இருக்கக்கூடாது, தொடக்கூடாது. அவன் யூஸ் பண்ண எந்த பொருளையும் நீ தொடக்கூடாது. ஏன்னா சாபம், அவன் சாபம் பிடிச்சவன், அவன் பொருளையும் தொடக்கூடாது, யூஸ் பண்ண எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்கிறான்னு பார்க்கும். அப்பொழுது சவுல் இதை ஜனங்களுக்கு அறியப்படுத்தி அடுத்த தெலாயிலே அவர்களை தொகை பார்த்து அவர்களுக்கு 2 லட்சம் காடாட்களும் யூதா ஜனங்கள் 10,000 பேருமா இருந்தார்கள் பார்க்கும். அவர்கள் வந்து 2 லட்சம் காடாட்களும் அவங்கள வந்து யூதாவின் ஜனங்கள் 10,000 பேர் இருந்தாங்கன்னு பார்க்கும். இஸ்ரேல் ஜனங்கள் யூதா ஜனங்கள் போகிறாங்கன்னு பார்க்கும். ஏன்னா யுத்தத்துக்கு போகிறாங்கன்னு பார்க்கும் சொல்கிறான்னு பார்க்கும். சவுல் வந்து அமலேக்கருடைய பட்டணத்துக்கு வந்தபோது பள்ளத்தாக்கில் ஒரு பதிவிடை வைத்தான். சவுல் கேனீரை நோக்கி, அப்போ நான் அமலேக்கர் கூட உங்களை வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு விலகி போங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எங்கள் கேனியர் வந்து அங்கே இருக்காங்க, நாங்கள் வந்துட்டு அழிக்க வந்து யாரை வந்தால் பார்த்தீங்கன்னா அமலேக்கரை வம்பா நீங்களும் செத்துறாதீங்க, அதனால் உயிர் பயந்து நீங்கள் ஓடி போயிருங்க அங்கே சேர்த்து என்னது கேனியர்கிட்ட சொல்கிறான்னு பார்க்கும் சொல்கிறாரு. அப்போ இஸ்ரவேலர் எகிப்துக்கு வந்தபோது நீங்கள் அவர்களை எல்லோருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார். அப்படியே கேனியர் அமலேக்கருக்கு நடுவில் வந்து விலகி போனார்கள். அப்போ வந்து இஸ்ரவேலிருந்து எகிப்துலேருந்து வந்தபோது நீங்கள் வந்து அவர்களுக்கு எல்லாருக்கும் தயவு செய்தீங்க, அதனால் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உங்களை நாங்கள் டச் பண்ணல, ஆனால் வந்துட்டு நீங்கள் தயவு பண்ணீங்க, அவன் வந்துட்டு எங்களை வந்துட்டு இப்படி பண்ணிட்டான், இவனா முதுகில் குத்திட்டான், இப்படி பண்ணிட்டான், அதனால் வந்துட்டு உங்களை வந்துட்டு கேனியரை வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தயவு பண்ணுறாங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்பொழுது சவுல் ஆவிலா தொடங்கி எகிப்துக்கு எதிரே இருக்க சூருக்கு போகிற எல்லை மட்டும் இருந்த அமலேக்கரை மடங்கடித்தான். அப்போ இவங்களிருந்து ஆவிலா தொடங்கி எகிப்துக்கு நேராக சூருக்கு போகிற எல்லை மட்டும், அப்போ இவங்களுடைய எல்லை வந்து அங்கே வர இருக்குது, அங்கே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே முறியடிக்கிறான்னு பார்க்கும். அமலேக்கு ராஜாவாகிய ஆகையும் உயிரோடு பிடித்தார்கள், ஜனங்கள் யாவரும் பட்டை கரைத்துனா சங்காரம் பண்ணிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுவாருன்னா சவுல் என்ன பண்ணிடுவாருன்னா அங்கே வந்துட்டு ஆடு மாடுகளை இல்லை முதத்தரமானதை கொண்டு வந்துடுவார் பார்க்கும். அவன் தேவன் வந்து நினச்சிடாரு சவுலை வந்து ராஜாவாகனாக்க ரொம்ப மனசாப்படுறான்னு பார்க்கும். ஏன் மனசாப்படுறான்னா, நானே அவனை சபிச்சிருக்கேன், யாரை, அந்த அமலேக்கியரை, அவன் இந்த சாபம் பிடிச்சவனையும் அவன் பொருளையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான், ஆனால் இங்கே தொட்டிட்டு வந்துட்டாங்களே, இதை வந்து எடுத்து வந்திருக்காங்களே எங்கள் விஷயத்தை மனசா போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை சவுலை வந்துட்டு என்ன பண்ணுறா, ராஜாவை அவரை தள்ளிட்டு தான் அதுக்கப்புறம் தாவீதை கொண்டு வருவார்னு பார்க்கும். அதனால் அந்த ஏன்னா அமலேக்கியனுடைய பொருளை எடுத்து வந்த அந்த ஆடு மாடுக்கு எடுத்து வந்ததுக்கு அங்கே அவருடைய சவுலுடைய ராஜாபாரமே காலியாகிற சூழ்நிலை ஒரு உருவாகுதுன்னு பார்க்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஜனங்களை சாபம் பிடிச்ச ஜனங்களாக இருக்கார், தேவனே வந்து அவர் வந்து சபிக்கிறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 1, 2, 11, 12 வாசிக்கலாம். 2 சாமுவேல் அதிகாரம் 8 வசனங்கள் 1, 2, 11 மற்றும் 12. இதற்கு பின் தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்துக் கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும் ரேகாபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். அப்போதும் பார்க்கும். இப்போ சவுல் டைம்ல என்னச்சுதா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழிக்கிற பீரியட் நடக்கு. சவுல் ஒரு 40 வருஷம் அங்கே வந்துட்டு ராஜாபாரம் பண்ணுறாரு. அடுத்த ராஜாபாரத்து வந்த தாவீது ஒரு 40 வருஷம் ராஜாபாரம் பண்ணுறாரு. அப்போ தாவீது காலத்தில் கூட இங்கே அந்த அமலேக்கியர் கூட ஒரு யுத்தம் நடக்கும் பார்க்கும். அந்த அமலேக்கியரை வந்து பிடிச்சு அவங்கள வந்துட்டு மடக்கி அவங்கள வந்துட்டு பகுதி கட்டுறாங்கன்னா கப்பம் கட்டுறவரை இது பண்ணுறான்னு பார்க்கும். அவங்கள்ட்ட வந்துட்டு என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பொண்ணையும் வெண்ணையும் வாங்கி அவங்க வந்துட்டு கர்த்தருக்கு எடுத்துகிட்டு அது ரெஜிஸ்டர் பண்ணுறான்னு பார்க்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது தேவையில்லை, ஏன்னா அவங்கள கருவறுக்க தான் சொல்லியிருக்காரு, அவங்கள்ட்ட இல்லாமல் போகிறதான் பண்ணியிருக்கான்னு பார்க்கும்.
அதான் சொல்றாரு, இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக்கு ஆமாவை பிடித்து கொண்டான். அவன் மோவாபியரையும் முறியடித்து, மோவாபியர் யாருன்னா லோத்துடைய புத்திரர், அவர்களை தரையை மட்டும் பணிய பண்ணி அவர் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். இவ்விதமாக மோவாபியர் தாவீதுக்கு சேவித்து அவர்களுக்கு கப்பங்கட்டுவலாக இருந்தார்கள். அதுக்கான விஷயம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் இங்கே படிக்கும். அப்போ அவர் வந்துட்டு கீழ்ப்படுத்தினது யாரெல்லாம்ங்கிறான விஷயம் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கீழ்ப்படுத்திருக்காங்கிற விஷயத்த 11ஆம் அதிகாரத்தை சொல்லப்படுது. அவன் கொண்டு வந்தவர்களை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர்கள், மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர்கள், பெலிஸ்தியர்கள், அமலேக்கியர்கள், சகல ஜாதியர்கள். அப்போ அந்த பெலிஸ்தியருடைய ஒரு பிரிவு தான் யார், அமலேக்கியருங்கிற விஷயம் சொல்லப்படும். அதை நம்ம என்ன டீட்டெயில்ஸாக பார்க்கும். அப்படிங்கிற ரேகாப்பின் குமாரனாகிய ஆதேசேரார் என்னும் சேபாவன் ராஜாவிடத்தில் கொள்ளையிட்டதை எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடு பொண்ணோடு கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார்கள் சொல்லப்படுவது பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தாவீது டைமில் இருக்காங்க. தாவீது டைம்லையும் தாவீது என்ன பண்ணுறா பார்த்தா இந்த அமலேக்கரை வந்துக்கிட்டு அவங்களுக்கு கப்பம் கட்டுறாராக வச்சுருக்காரு, அவங்களுக்கு ஒரு அடிமைகளாக வச்சுருந்தாருங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் தேவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கருவறுக்கணும், அவங்களை ஒருத்தரும் உயிரோட விடக்கூடாதுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா சவுல் வந்துட்டு அழித்தாலும் கூட அங்கே அதை மீறி தப்பி எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா தாவீதும் காலத்தில் இருக்காங்க பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் மற்றபடி 1 நாளாக 18 1 முதல் வாசித்து இதே சம்பவம் அங்கே இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் அதிகாரம் 27 வசனங்கள் 7 முதல் 11 வரை. தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடியிருந்தான். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்துக்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்கும் பொழுது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியலேருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான். அப்போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு தாவீது வந்துக்கிட்டு சவுலுக்கு பயந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெலிஸ்தியர் ராஜா கூட நினைச்சிறாரு, அவர் அங்கே இருக்கிறாருன்னு பார்க்கும். அப்போ அங்கே இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகிஸ்ட போய் இருக்காரு, அப்போது அந்த டைம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம், தாவீது பெலிஸ்தீன் நாட்டிலே அந்த ஆகிஸ்ட இருக்கும் பட்சத்தில் சொல்றாரு, தாவீது பெலிஸ்தீன் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதம் குடியிருந்தார். 1 வருஷம் 4 மாதம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆகிஸ் யாருன்னு பார்த்தா இவர் பெலிஸ்தியர் ராஜா காத்து தேசத்தில் உள்ளவர். இங்கே தான் வந்து கோலியாத்தை கொன்னவர்னு பார்ப்போம். யார் தாவீது கொன்னவர் தேசத்தில் இருக்காரு. அங்கிருந்து தாவீது அவன் மனுஷரும் கெசூரின் மேலும் கெசூரியர் மேலும் அப்போ கெசூரியர் போட்டிருக்கும், சூரியர்னு போட்டிருக்கும், இங்கே கெசூரியர்னு போட்டிருக்கும். இதான் 2க்கும் வித்தியாசம். அப்போ அவங்க வந்து அமலேக்கியர் கூட படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசத்து இருக்கிற நாட்டிலே பூர்வ காலமாய் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. இப்போ இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த கெசூரியர்கள் அமலேக்கியர்கள் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் குடியிருக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவங்க கூட நினச்சிடறான்னு பார்த்தீங்கன்னா தாவீது வந்து யுத்தம் பண்ணுறான்னு பார்க்கும். யுத்தம் பண்ணி நினச்சிட்டாரு. அந்த டைமில் கொள்ளையடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளையும் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா புருஷர்களும் ஸ்திரீகளும் உயிரோட வைக்காமல் ஆடு மாடுகள் கழுதைகளையும் ஒட்டங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகிஸ்கிட்ட போவான்னு இருக்கு. ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களை உயிரோட விட்டால் அவங்கள வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகிஸ்கிட்ட சொல்லக்கூடாது. ஆகிஸ்னா பெலிஸ்தியர் ராஜாட்ட. ஏன்னா இவங்களும் ஒரு பெலிஸ்திய தேசத்தில் இருக்காங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா
அந்த பெலிஸ்தருடைய அங்கே வந்து ரிலேட்டிவ் தான் அவங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க தேசத்துலேயே கொள்ளையடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து விரோதமாக இருக்குன்னு சொல்லி, நீங்கள் எங்கே போய் கொள்ளையடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வச்சா, நாங்கள் யூதா தேசத்தில் போனோம், யூதா அவங்க சொந்த தேசத்தில் போனோம் அவங்க அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கும். அதான் அவர் சொல்கிறாரு, அது யூதா தேசத்திற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேனியர்கிட்ட போய் நாங்கள் வந்து கொள்ளையடித்தோம் அவங்க விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் கொள்ளையடிச்சேன்னா அவங்க ஏரியாலேயே தான் பார்த்து அடிக்காமல் பார்க்கும். இது ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமலேக்கர் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெலிஸ்தர்களுடைய சுற்று வட்டாரத்தில் தான் இருக்காங்கன்னு பார்க்கும். அப்போ இவங்க இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ இது வந்துட்டு சவுலுக்கு தப்பி ஓட பட்சத்தில் அந்த காரியங்கள் நடந்த விஷயம் பார்ப்போம். அப்போவும் இங்கே வந்து அது அவங்க வந்துட்டு என்ன அங்கேயும் ஒரு சர்வ சங்காரம் நடக்கும் பார்க்கும். இது ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமலேக்கியர்கள் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா யாரோட கட்டுப்பாட்டில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த அமலேக்கியர் கொண்டுன்னு சொல்லாமல் நாங்கள் வந்துட்டு யூதா தேசத்தில் கேனியர்கிட்டையும் எரோமியர்கள்ட்டையும் போய் தென் திசையில் போய் கொள்ளையடிச்சோன்னார். ஏன்னா அவங்க வந்து அவங்க சொந்த தேசத்தில் உள்ள அவங்கன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கியர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்னா பெலிஸ்தருடைய ஒரு என்னென்ன ஒரு பிரிவாக இருக்கலாம்ங்கிறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்த காலத்தில் பெலிஸ்தர் இருக்காங்க. அங்கேயும் போய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவர் வந்து தஞ்சம் பெறாரு. அப்போ அபிமேலெக்கு அப்படிங்கிறான பேர் இருக்கும் பார்க்கும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அமலேக்கியர்னு இருக்குது, அங்கே வந்து அபிமேலெக்கு அப்படிங்கிறான பேர் இருக்கும் பார்க்கும். அதனால் இதெல்லாம் ஒரே ஒரு பேருடைய ரிலேட்டிவாக தான் இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பெலிஸ்தரில் ஒரு பிரிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே வாசிக்கலாம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 40, 41, 42, 43 வாசிக்கலாம். 1 நாளாகமம் அதிகாரம் 4 வசனங்கள் 40 முதல் 43 வரை. நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தையும் கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். பேராய் எழுதியிருக்கிற இவர்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கே போய் அங்கே கண்டுபிடித்தவர்களின் கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தபடியினால் அவர்கள் அங்கே ஸ்தலத்திலே குடியேறினார்கள். சிமியோனின் புத்திரராகிய இவர்களில் 500 மனுஷரும் அவர்கள் தலைமைக்காரராகிய இஷியின் குமாரரான பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியேலும் சேயீர் மலை தேசத்திற்கு போய் அமலேக்கியரில் தப்பி மீதியாய் இருந்தவர்களை மடங்கடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி அங்கே குடியேறினார்கள். போதும் பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களை இல்லை படிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னா இது வந்துட்டு எசேக்கியா ராஜா பீரியடில் நடந்த சம்பவம் பார்க்கும். இங்கே தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு இந்த அமலேக்கியர்களை வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மீதியாக இருக்கிறத சங்காரம் பண்ணிட்டாங்க பார்க்கும். இப்போ அந்த நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான தேசத்தை கண்டுபிடித்தார்கள். பூர்வத்திலே காமின் சந்ததியார் அங்கே குடியிருந்தார்கள். இந்த காமின் சந்ததினா கானான் சந்ததி, இந்த 7 ஜாதிகளையும் குறிக்கும். இந்த வந்துட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கியர்களும் அதில் வந்து குறிக்கும் பார்க்கும். அவங்க இருக்கும் அவங்களையும் குறிக்கும் பார்க்க 7 ஜாதிகள் இந்த அமலேக்கியர்களும் எங்கே குறிக்கும். அமலேக்கியர் எங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த கானான் தேசத்துலாம் கொடுத்தாங்க. அந்த கானான் தேசத்தை காமின் சந்ததின்னு இருக்கு. அதை தான் நீங்கள் சொன்னால் கானானுக்கு தகப்பன், அதாவது கானான்கிறது என்னென்னா காமனுடைய சந்ததி, இங்கே காமின் சந்ததி எங்களான சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதோட பேராய் எழுதியிருக்கிறபடி இவர்கள் யூதா ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களிலே அங்கு போய் அங்கே கண்டுபிடித்தவர்களை கூடாரங்களையும் தாபரங்களையும் அழித்து இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை சங்காரம் பண்ணி அங்கே தங்கள் ஆடுகளுக்கு மேய்ச்சல் இருந்தது அப்படின்னால் அங்கே அந்த ஸ்தலத்தில் குடியிருந்தார்கள் அப்படிங்கானு சொல்லிட்டு சொல்றாரு. சிமியோனின் புத்திரராகிய இவர்கள் 500 மனுஷர்களும் அவர்களை தலைமையாகிய ஈசியின் குமாரனாகிய பெலத்தியாவும் நெகரியாவும் ரெப்பாயாவும் ஊசியலும் சேயீர் மலை தேசத்துக்கு போய் அமலேக்கியர்களை தப்பி மீதியாக இருந்தவர்களை மடங்கடித்து அந்த நாளில் வரைக்கும் இருக்கிறபடினால் அங்கே குடியிருந்தார்கள். இப்போ வந்துட்டு அந்த அமலேக்கியர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா சேயீர் மலையத்தில் போய், அப்போ சேயீர் மலையில் போய் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே குடியிருந்திருக்காங்க. அந்த அமலேக்கியர் தப்பி குடியிருந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அங்கே முறியடிக்கான்னு பார்க்கணும். இந்த அமலேக்கியர் எங்கே குடியிருப்பாங்கன்னா பள்ளத்தாக்குனா 2 மலைகளில் கீழே இருக்கிற பள்ளத்தாக்கில் குடியிருப்பாங்க. இவங்க தப்புனா எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா சேயீர் மலையில் இருக்காங்க.
இந்த சேயீர் மலையில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏசாவின் வம்சத்தார் சேயீர் மலையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஏதோமியர் என்று அழைக்கப்படுறாங்க. இந்த சேயீர் மலையில் ஏசாவின் வம்சம் இருக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா இங்கே அமலேக்கியர் இருக்காங்க. இந்த அமலேக்கியருடைய வம்சத்தில் உள்ள பெண்ணு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா திம்னால்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாலும் எங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க தான் பார்க்கும். ஏன்னா ஆதாள் யாருன்னா கானானியர் பெண்ணு. இந்த திம்னாலுங்கிறது யாருன்னா பெலிசியர்களுடைய ஒரு தேசம் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். இவங்க வந்துட்டு பெலிசியருக்கு பார்க்கும். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னா சேயீர் மலையில் இருந்தனால இவர் சேயீர் மலையில் அங்கே குடியிருக்கிறனால என்ன பண்ண அமலேக்கு அங்கே இருக்கிறனால அவருடைய மறுமனையாட்டு பையனாக மறுமனையாட்டு பையன் இருக்கான்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலிப்பாசு. அதாவது அவருடைய எலிப்பாசு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு நினைச்சாரு அங்கே வந்து திம்னால பொண்ணு எடுக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்னா அந்த அமலேக்கர். ஏன்னா இவங்க வந்துட்டு சேயீர் மலையில் குடிக்கிறாங்க, அங்கே இருந்து தான் எடுக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை அவங்க வம்சத்தோட பேரை பிள்ளைக்கு தரிக்கிறான்னு பார்க்காத தான் அந்த அமலேக்குன்னு பார்க்கும். இது வந்துட்டு அமலேக்கு சந்ததி கிடையாது. அந்த அந்த அவங்க அந்த பொண்ணு வந்துட்டு அங்கேருந்து எடுக்கிறனால அவங்க வம்சத்தில் உள்ள பேரை என்ன பண்ண பார்த்தா இங்கே தரிக்கும் பார்க்க. ஏன்னா இந்த ஏதோமியர் ஏசா எங்கே இருக்காங்க சேயீர் இதில் தான் குடியிருக்காங்க. இந்த அமலேக்கியர்கள் இவங்களுக்கு பயந்து சேயீர் மலையோட யாரோட மின்டல் ஆயிருக்காங்கன்னா ஏதோமியரோட மின்டல் ஆயிருக்காங்க. ஏன்னா ஏதோமியர்களை வந்துக்கிட்டு நீங்கள் வருத்தப்படக்கூடாது போய் செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னா இவங்க பதுங்கி அவங்க கூட இருக்காங்க, மறைமுகமாக இருக்காங்க. அவங்கள்ட்ட பொண்ணு எடுத்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திம்னால். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசாவினுடைய மகன் எலிப்பாசு வந்துட்டு அங்கே வந்துட்டு பொண்ணு எடுக்க மறுமனையாட்டியாக எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் யார் பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கு பார்க்கும். அப்போ வந்து அமலேக்கியருக்கும் இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அமலேக்கியர்களுடைய குடும்பத்தில் பொண்ணு எடுத்தனால அவங்க பேர் வைக்காமன்னு பார்க்கும். அதை கூட நம்ம நினச்சலாம் வந்து பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசைக்கிய நாட்கள் நினச்சிறாங்க அமலேக்கியரில் தப்பி மீதியாருக்குள்ள மடங்கெடுத்து சர்வ சங்காரம் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேர் என்ன இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பேர் இருக்காது. அதுக்கப்புறம் சங்கீத புஸ்தகத்தில் வர்றது அவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் புஸ்தகத்தில் இவங்க இருந்ததுக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் பெலிசியர்கள் பேரெல்லாம் அங்கே இருக்கும். ஆனால் அந்த அமலேக்கிய பேர்கள் அங்கே இருக்காதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே இதான் ஒரு விஷயம்னு பார்க்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆதியாகமத்தில் 36ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஏசாவினுடைய வம்ச வரலாறை நம்ம வந்து படிக்க போகிறோம். படிச்சுட்டு இன்னும் வந்து நினச்சிடலாம் ஒரு நிதானத்துக்குள்ளே வரலாம். வந்து பார்த்தா தான் இவங்க யார் இந்த அமலேக்கு அவங்களான விஷயத்தை இன்னும் ரொம்ப தெளிவாக பார்க்கும். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 10 அந்த வசனங்களை பார்த்துக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 36 வசனங்கள் 1 முதல் 10 வரை. ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. ஏசா கானான் தேசத்து பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தியாகிய ஆதாரளையும் ஏவியனாகிய சிபியோனின் குமாரத்தியும் ஆனாகின் குமாரத்தியுமாகிய அகோலிபாமாளையும் இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆதாள் ஏசாவுக்கு எலிபாசை பெற்றாள். பஸ்மாத்து ரெகுவேலை பெற்றாள். அகோலிபாமாள் எயூஷையும் யாலாமையும் கோராகையும் பெற்றாள். இவர்களே ஏசாவுக்கு கானான் தேசத்திலே பிறந்த குமாரர். அப்போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு இவங்க எங்க இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துல இருக்கிறாரு. யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஏசா இருக்காரு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணா கானானியர்கள் பெண்ணை ஒரு திருமணம் பண்றாரு. அந்த கானானியர் பெண்ணை யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆதாள்னு பார்க்கும். ஆதாளை நினைச்சாரு அவர் திருமணம் பண்றாரு. இந்த ஆதாளுக்கு பிறந்த பையன் தான் யாரும் பார்த்தீங்கன்னா எலிப்பாசுன்னு பார்க்கும். அந்த எலிப்பாசுன்னு பார்க்கும். எலிப்பாஸ் பிறக்கிறாரு. அது ஆதாள் யாரும் பார்த்தீங்கன்னா கானானிய பெண். அந்த கானானிய பெண்ணை தான் இவர் நினைச்சது திருமணம் செய்கிறாரு. அவருக்கு பிறந்தது தான் எலிப்பாஸ் பார்க்கும். அந்த எலிப்பாஸ் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா கானானியர் தானே, அதே மாதிரி இந்த கானானியர் பெண் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க தேசத்தில் இருக்கிறதான அந்த ஒரு பெண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமலேக்கியரும் கானான் தேசத்தில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஏசா வந்து சேயீர் மலையில் குடியிருக்காங்க. அதான் அதுக்கப்புறம் நடக்க சம்பவம் அதை நம்ம படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாள் வந்துட்டு ஏசாவுக்கு எலிப்பாசை பெற்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கெல்லாம் இருக்கப்படுதுன்னா இஸ்மவேல் குமாரத்தையும் நினைச்சிறாரு அவர் விவாகம் பண்ணியிருக்காரு. இஸ்மவேல் குமாரத்தையும் விவாகம் பண்ணியிருக்காரு. கானானிய ஸ்திரீகளை நினைச்சிறாரு விவாகம் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்கள் யாவையும் தான் கானான் தேசத்திலே சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு
தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். அவர்களுடைய சம்பத்து மிகுதியாய் இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து குடியிருக்க கூடாமற் போயிற்று. அவர்களுடைய மந்தைகளின் நிமித்தமாய் அவர்கள் தங்கியிருந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். சேயீர் மலையில் இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரருடைய நாமங்களும் ஆவன. ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிபாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். போதும் பார்க்கலாம். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஏசா வந்து சேயீரில் குடியிருக்கிறாரு. அங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, அங்கே ஏதோம் என்று பெயர்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு அவர் ஒரு சேயீர் மலை தேசத்தில் போய் குடியிருக்காரு. அங்கே தான் இருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு 12ஆம் அதிகாரம் 12, 15, 16, 19, 43 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 36 வசனங்கள் 12, 15, 16 மற்றும் 19, 43. திம்னான் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசுக்கு மறுமனையாட்டியாய் இருந்து எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றாள். இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர். போதும் பார்க்கும். இப்பதான் படிக்க போறேன். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிபாசின் மறுமனையாட்டி. எலிபாசுக்கு அமலேக்கை பெற்றான். இவர்களே ஏசாவின் மனைவியாக ஆதாளின் புத்திரர்கள். இப்போ ஆதாவின் புத்திரர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆதாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கானானிய ஸ்திரீன்னு பார்க்கும். இந்த திம்னாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமலேக்கியர்கள வம்சமாக இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா இந்த அமலேக்கு எங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க சேயீர் மலையில் குடியிருந்திருக்காங்கன்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு இஸ்ரவேலுக்கு பயந்து பள்ளத்தாக்கில் குடியிருக்கவங்க பயந்து என்ன பண்ணுறாங்க, சேயீர் மலையில் குடியிருந்தாங்கன்னு பார்க்கும். அதை தான் நம்ம வந்துக்கிட்டு எங்கே படித்தோம்னு பார்த்தீங்கன்னா 1 நாளாகமத்தில் நம்ம படித்தோம். எசேக்கியா டைம் பீரியடில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மடங்கடித்தார்னு பார்க்கும். அவங்கள வந்து கொண்டு போட்டான்னு பார்க்கும். அப்போ இங்கே இருந்த அங்கே அந்த பெண்ணு தான் யார், திம்னாள். அவங்களுடைய பெண்ணை அங்கே கெட்டுறனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்பம் அது அமலேக்கியருங்கிறதான ஜாதி பேரை அந்த பேரை அனுப்பிச்சிடாங்க. அமலேக்கு எங்க வந்துட்டு அவர் பிள்ளைக்கு எலிபாசுக்கு வந்துட்டு எலிபாசின் பையனாக அமலேக்கின் பேர் வைக்காங்க. இவங்க வந்துட்டு ஏசாவின் மனைவியாக ஆதாளின் புத்திரர்கள். ஆதாள் ஏன்னா கானானிய ஸ்திரீன்னு பார்க்கும். இந்த கானானியர்களுக்குள்ள தான் யாரும் பார்த்தீங்கன்னா, கானானியர் யார் இருந்தாங்கன்னா இந்த அமலேக்கியர் இருந்தாங்க. இந்த கானானியர்கள்னு மொட்டையாக போட்டிருக்கு. இவங்க கூட அமலேக்கியர்களை சந்ததியாக இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். ஆனால் திம்னாள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே தான் திம்னாள்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க வந்துட்டு எலிபாசுக்கு மறுமனையாற்றுறதுன்னு பார்க்கும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த சேயீர் மலையில் அமலேக்கியர்கள் தப்பி வந்தவங்க அங்கே குடியிருக்காங்கன்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும். இன்றைக்கி கூட இந்தியாவில் எல்லா நாட்டுக்காரங்களையும் என்ன செய்யறாங்க இருக்காங்கன்னு பார்க்கும். கொஞ்சம் யூதர்களும் இருக்காங்க, தப்பி யூதர்கள் இருக்காங்கன்னு பார்க்கும். ஸ்ரீலங்கா அகதிகள் இருக்காங்க. பாகிஸ்தானில் உள்ளவங்களும் கொஞ்சம் பேர் அகதிகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்து அண்டை நாட்டில் உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நேபாள் மற்ற சாரிகள் அகதியாக இருக்கான்னு பார்க்கும். அதனால தான் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன செய்றாங்கன்னா, பூர்வக்குடி மக்கள் தான் இருக்கணும், மற்றபடி அயல் நாட்டவங்களும் போகணுங்கிற விஷயத்த ஒரு சட்டம் கூட இப்போ ஏற்றுறாங்கன்னு பார்க்கும். அவங்க வந்துட்டு எங்கேருந்து வந்தாங்க, என்ன விஷயங்கிறதான விஷயத்த அங்கே அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, இந்த திம்னாள் வந்துக்கிட்டு யாரோட வம்சமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமலேக்கியர் வசமாக இருக்கும். அதனால தான் இங்கே வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். ஏசாவின் குமாரரில் தோன்றிய பிரபுக்கள் ஆவன. ஏசாவுக்கு மூத்த மகனாகிய எலிபாசுடைய குமாரரில் தேமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கேராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரருமாயிருந்த பிரபுக்கள். இவர்களே ஏதோம் என்னும் ஏசாவின் சந்ததி. இவர்களே அவர்களிலிருந்த பிரபுக்கள். மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. போதும் பார்க்கும். இங்கே வந்துட்டு 12ஆம் வசனத்தில் இங்கே படித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏசாவின் குமாரர்கள் தோன்றினர் பிரபுக்களான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா எலிப்பாவின் சந்ததியான ஆதாளின் குமாரர்கள்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அமலேக்கு பிரபுன்னு இருக்கு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா,
எலிப்பாசின் குமார்கள் தேமான் பிரபு, ஓமான் பிரபு, அதுக்கப்புறம் செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கூராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமேலிக்கு பிரபு என்பவர்கள். இவர்கள் ஏதோம் தேசத்தில் எலிப்பாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரனாகிய பிரபுக்கள் அங்கே அனுசரித்து சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாரான்னு பார்த்தீங்கன்னா ஆதாள் ஏசாவினுடைய ஒரு மனைவி யார் பார்த்தீங்கன்னா ஆதாள்னு பார்க்கும். அவங்களுக்கு பிறந்த இவங்க கானானிசரி, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் இங்கே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிப்பாசினுடைய குமாரர்கள் அப்படிங்கிற அனுசரித்து சொல்லி அவங்களே வராங்க, அவங்களும் பிரபுக்களாக வராங்க. எலிப்பாசனுடைய மனைவியான திம்னாவுடைய மகன் இருக்கார்ல, மறுமனையுடைய மகனும் யார் பார்த்தீங்கன்னா அமேலேக்கு பிரபுவும் பார்ப்போம். இந்த அமேலேக்கு பிரபுவும் ஏதோமே ஆண்ட பிரபுக்கள் தவிர இவங்க வந்துட்டு யாரும் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி என்ன பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இது அமேலேக்கியர்களுடைய வம்சம் கிடையாதுன்னு பார்க்கும். இவருடைய பேர் இதோட நிப்பாட்டி இருக்குன்னு பார்க்கும், வேற எங்கேயுமே இந்த பேர் வரலான்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு ஏதோமே ஆண்ட பிரபுக்கள் அவங்க விஷயத்தை அங்கே தெளிவாக போட்டிருக்கும் பார்க்கும், சொல்லியிருக்கும் பார்க்கும். 19ஆம் வசனத்தில் படிக்கும், இவர்களே ஏதம் என்னும் ஏசாவின் சந்ததியும் இவர்களே அவர்களுடைய இருந்த பிரபுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஏசாவின் மனைவிமார்களுக்கு பிறந்த பிள்ளைகள பிரபுக்கள்லாம் சொல்லிட்டு சொல்கிறார். இவங்க வந்துட்டு ஏசாவின் சந்ததி, இவர்கள் வந்துட்டு ஏதோமினுடைய சந்ததிகள் அங்கே விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 43ஆம் அதிகாரத்தில் சொல்ல முடிச்ச பார்த்தீங்கன்னா இவர்கள் தங்கள் சொந்தமான தேசத்தில் பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோமின் சந்ததியான பிரபுக்கள். இந்த ஏதோமியர்கள் தகப்பன் ஏசான்றது. அப்போ சொல்லப்பட்ட எல்லாரும் வந்துட்டு பல தேசத்தில் ஆண்டிருக்காங்க கூட. ஆனால் வந்துட்டு என்னென்னா இவங்கெல்லாம் ஏசாவின் வம்சம், ஏதோமியர்கள் தான் அன்பாக்கும். அந்த அமேலேக்கு பிரபு சொன்னாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏசாவின் வம்சத்தில் வந்த அந்த அமேலேக்கர் தான் தவிர இந்த அமேலேக்கர் அமேலேக்கர்கள் கிடையாது அப்படின்னு பார்ப்போம். இந்த அமேலேக்க பிரபு வந்துக்கிட்டு இது ஏதோமே ஆண்டவர்கள். இந்த அமேலேக்கர் பேரை தவறாக சித்தரித்து தான் இந்த அமேலேக்கு தான் யாரோட சந்ததி அமேலேக்கியர்கள்ங்கிற ஒரு சந்ததிக்கு தகப்பனுங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் இங்கே தெளிவாக போட்டிருக்கு இவங்க வந்துட்டு அந்த அமேலேக்கு தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசா, இவங்க ஏதோமின்னு அழைக்கப்படுதுன்னு பார்க்கும். இந்த அமேலேக்குன்னு சொல்லி போட்டிருக்குல்ல, அவருடைய சந்ததியிலேருந்து வந்துச்சுன்னா அது அமேலேக்கியர்களுக்கு தகப்பன்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மோவாபியர்களை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது லோத்துக்கு மகளுக்கு பிறந்த பார்த்தீங்கன்னா அம்மன் புத்திரும் மோவாபியர். இவங்க 2 பேர் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மோவாபியருக்கு அம்மன் புத்திருக்கு தகப்பன் இருக்கு, அந்த 2 குழந்தைகளை குறித்து சொல்லியிருக்கும் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கப்போ அப்படி அங்கே சந்ததி உருவாக்குன்னா அவங்க பேரை மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் அப்படி அவங்க சொல்லப்படலை, அவங்க விஷயம் சொல்லப்படுறதும் பார்க்கும். அப்போ ஆதாள் வந்துட்டு ஏசாவுக்கு எலிப்பாசை பெச்சான் இருக்கு, எலிப்பாசுக்கு மர்மனையாட்டி இருந்த திம்னாள் அமலேக்கை பெச்சான் இருக்கு. எலிப்பாசினுடைய தாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆதாள் அங்கே விஷயம் சொல்லுக்கு, அது கானானிய பெண். திம்னாள் வந்துக்கிட்டு கானானிய பெண்ணாக இருக்கலாம். இவங்க 2 பேரும் அனுப்பிச்சு அமலேக்கிய ஒரு வம்சத்தை இருந்தவங்களா இருக்கலாம், ஏன்னா கானானியர் எல்லையில் தான் இந்த அமலேக்கு இருந்தாங்கன்னு பார்க்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திம்னாள் வந்துக்கிட்டு எங்கே இருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சேயீர் மலையில் குடியிருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சேயீர் மலையிலே அமலேக்கர் வந்துட்டு நினச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு தப்பி அங்கே பதுங்கியிருக்காங்க பார்க்கும். அந்த சந்ததியில் திம்னாள் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதனால் அவருடைய அந்த அமலேக்கு பேரை தரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திம்னாத் அப்படிங்கிற பேருக்கு அது பெலிஸ்தியர் தேசம் பார்க்கும். அதை வந்துட்டு இந்த சிம்சன் காலத்தில் பார்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா திம்னாள் பெண்ணை சிம்சன் ஆசைப்பட்டான் இருக்கு திம்னாத்னு சொல்லி. அப்போ இந்த திம்னாத்துங்கிறது என்ன ஒரு ஊருடைய பேராக இருக்கும் பார்க்கும். அந்த ஊர் பேரை தான் இந்த பெண்ணை தரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். இது ஒரு பெலிஸ்தியருடைய பேராக இருக்குன்னு பார்க்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா அமேலேக்கியர் பெலிஸ்தியரில் ஒரு பிரிவு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. திம்னாள் ஒரு அமேலேக்கியர் பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் எலிப்பாசின் குமாரனாகிய பிரபுக்கள், அப்போ பார்த்தீங்கன்னா பிரபுக்கள்னு சொல்லி அமலேக்கு பிரபுன்னு சொல்லிருக்கு. இது ஏதேன் தேசத்தை ஆண்ட பிரபுக்கள் தான் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அமலேக்கர் கானான் தேசத்திலே குடியிருந்திருந்தார்கள். எலிப்பாஸ் ஆதாளுடைய தாய் கானானிய பெண். இவளுடைய ஆதாள் எனக்கு கானானிய சரி, இவளும் என்னப்பட்டா பார்த்தீங்கன்னா கானானிய சரின்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே அமலேக்கர் பார்த்தீங்கன்னா கானான் தேசத்தில் குடியிருந்தார்கள் அங்கே ராணிசர் பார்க்கும். அதை நம்ம கூட படிக்கலாம். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எண்ணாகமம் அதிகாரம் 13 வசனம் 29. அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள்.
ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் எங்கே இருக்கோம்னா தென்புறத்திலும் தேசத்தில் குடியிருந்தார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோருடைய மலை நாட்டிலே குடியிருந்தார்கள். கானானில் கடல் அருகே யோர்தான் கண்டையிலே குடியிருந்தார்கள் என்றார்கள். அப்போ அமலேக்கியர் எங்கே இருந்து தென் திசையில் இருக்காங்க, தென் திசையில் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஏத்தியர், எபூசியர், எமோரியர் என்னென்ன எல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் கானான் தேசத்தில் இருக்காங்க பார்க்கும். இந்த அமலேக்கியர் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலைக்கு கீழே பார்க்கும், பள்ளத்தாக்கில் குடியிருக்கான்னு பார்க்கும். அது அமலேக்கு எங்கே குடியிருக்காங்க, கானான் தேசத்தில் குடியிருந்தாக்க ஒரு ரெக்கார்ட் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 14 14:25 வாசிக்கும். எண்ணாகமம் அதிகாரம் 14 வசனம் 25. அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியினால் நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள் என்றார். போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் கானானியர் பள்ளத்தாக்கில் குடியிருக்காங்க. அதனால் நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியாய் வனாந்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஊருக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு என்ன போடுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வனாந்திரத்துக்கு போங்கிற விஷயம் சொல்கிறாங்க பார்க்கும். இந்த அமலேக்கு எங்கே இருக்காங்கன்னா கானான் தேசத்தில் பள்ளத்தாக்கில் நினைச்சிட்டாங்க குடியிருக்காங்க அங்கே விஷயத்தை சொல்லப்படுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் பெயர் எப்படி ஏசாவின் குடும்பத்தில் தரிக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை நம்ம வந்துட்டு பார்க்கலான்னு பார்க்கும். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 25 வசனங்கள் 5 மற்றும் 6. சகோதரர் ஒன்றாய் குடியிருக்கும் போது அவர்களில் ஒருவன் புத்திர சந்தானம் இல்லாமல் மரித்தால் மரித்தவனுடைய மனைவி புறத்தில் இருக்கிற அந்நியனுக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்று போகாத படிக்கு அவன் பேரை அவள் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். போதும் பார்க்கும். இப்போ வந்துட்டு ஒரு சகோதரன் இருக்காரு, மறிச்சிட்டாருன்னா அவர் சகோதரன் தான் அடுத்த ஒரு தம்பி திருமணம் செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இறந்த சகோதரனோட பேரை அவருக்கு பிறந்த பையனுக்கு வைக்கணும் பார்க்கும். எப்படின்னா அவரோட அண்ணன் ஒரு மனைவி கட்டியிருக்காரு. அவர் வந்துட்டு அண்ணன் இறந்துறாரு. அந்த அண்ணனுடைய மனைவியை இவர் தம்பியை கட்டுறாரு. இவர் தம்பி கெட்டவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை வந்துட்டு நினைச்சுறாரு அவர் பேரை வைக்கணும். யார் பண்ணால் அண்ணனுடைய பேர் வைக்கணும். ஏன்னா அவர் பேர் அச்சு போகக்கூடாதுக்காக அங்கே வைக்கணும்னு பார்க்கும். இஸ்ரவேலில் அவங்க பேரை வந்து நிலைநடுக்கணும் பார்க்கும். மரித்தனுடைய சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அச்சு போகாதபடி அவன் பேரை தலைப்பிள்ளைக்கு தரிப்பிக்க வேண்டும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேருங்கிற வைக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அவருடைய பேரை வந்துட்டு நினைவு வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேரை தரிக்காங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த பெண் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமலேக்கியில் வம்சத்தில் வந்திருக்கனால அந்த வம்சத்தில் பேரை தன்னுடைய பையனுக்கு நினைச்சாங்க தரிக்கிறதுக்காக நினைச்சாங்க அங்கே வைக்கான்னு பார்க்கும். அதுதான் ஒரு விஷயம் சொல்கிற பார்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப பேரை இங்கே தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ப்ரூஃப் பார்க்கலாம். இந்த பேர் வைக்கிற விஷயமாக லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 1 57, 59, 60, 61 வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 57, 59, 60 மற்றும் 61. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது அவள் ஒரு புத்திரனை பெற்றாள். 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்தசேதனம் பண்ணும் படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிடப் போனார்கள். அப்பொழுது அதன் தாய் அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றாள். அதற்கு அவர்கள் உன் உறவின் முறையாரில் இந்த பேருள்ள ஒருவனும் இல்லையே என்று சொல்லி போதும் பார்க்கும். அப்போ பார்த்தோன்னா சொல்றாரு. அப்போ அந்த தாய் வந்துட்டு நினைச்சிட்டா அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா யோவான் என்று பெயரிடணும்னு சொல்றாரு. அதற்கு அவர்கள் உன் உறவுமுறையிலே இந்த பேருள்ள ஒருவன் இல்லையே என்று சொல்லி தன் தகப்பன் நோக்கி இதற்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொன்னார். அது சையிலே எழுதி காமிச்சான்னு பார்க்க யோவான் சொல்லி இந்த பேரை தான் தேவன் வந்து வைக்க சொன்னதுனால யோவான் வைக்கான்னு பார்க்கும். அப்போ வந்து ஒரு பேர் வைக்கணும்னா அந்த குடும்பத்தில் நினைச்சிடாது அவங்க பேர் இருக்குன்னு பார்க்கும். அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க பேர் வைப்பாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த திம்னாள் வந்துக்கிட்டு அந்த வந்து அமலேக்கிய வம்சத்துலேருந்து வந்திருக்கிறனால அதனால் ஏசாவினுடைய வம்சத்தில் உள்ள வர்றதுனால அவங்களோட பரம்பரை பேரை
அவங்க என்ன செய்றாரு, பிள்ளைக்கு தரிப்பிக்கிற வழியா அது வந்துட்டு இது வந்து அமலேக்கியருடைய வம்சம் கிடையாது. அமலேக்கியர்ல இருந்தது அந்த தாய் வந்து பேரை தான் வைக்காங்க ஒழிய இது வந்துட்டு இந்த அமலேக்கு வந்துட்டு பிரபு யாருன்னா ஏதோமே ஆண்ட பிரபு, ஏசாவின் வம்சத்துல ஏதோ பிரபு தவிர இது வந்து அமலேக்கியருடைய வம்சம் கிடையாது. அந்த விஷயத்தான் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். இன்னொன்று பார்க்கணும் ப்ரூஃப் இருக்கு. அதே மாதிரி காயின் சேத் ரெண்டு குடும்பத்தை தனித்தனியாக பிரிக்கிறோம். காயின் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏனோக்கு இருக்காரு, அதே மாதிரி சேத்து குடும்பத்தில் ஒரு ஏனோக்கு இருக்காருன்னு பார்ப்போம். அதே மாதிரி மெத்துசுலாவேல் அப்படிங்கிறான பேரை காயின் குடும்பத்தில் இருக்குது. அது மாதிரி சேத்தனோட குடும்பத்தில் மெத்துசுலாங்கிறான பேர் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மெத்துசுலா மகன் பேர் லாமேக்குன்னு ஒரு பேர் எது காயின் குடும்பத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேர் பார்த்தீங்கன்னா மெத்துசுலாவின் மகன் லாமேக்குன்னு ஒரு பேர் இங்கேயும் இருக்குன்னு பார்க்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காயின் குடும்பத்தில் இருந்து தான் யார் எழுதுறாங்க, சேத்தனோட குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கறது பொண்ணு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்க்கும். ஏன்னா சம்பந்தம் கலந்துருக்கான்னு பார்க்கும். அதனால தான் அவங்க பேர்கள் நினச்சதான் இங்கே வந்திருக்குன்னு பார்க்கும். ஏன்னா ஆதாமுடைய சந்ததியில் 2 பேர் தான் இருக்காங்க. இப்போ ஆபேலுக்கு பதிலாக சேர்த்து வந்திருக்காரு. இப்போ இவங்களுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னா யார்கிட்ட அண்ணன் தம்பியில தான் எடுக்குன்னு பார்க்கும். அதனால இங்கே எடுக்காங்கன்னு பார்க்கும். ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அதனால தான் அபிரகாமுடைய சகோதரன் நாகூர் யார்கிட்ட பொண்ணு எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய அண்ணன் ஆரானுடைய மகளைய தான் பில்கால தான் என்ன பண்ணுற திருமணம் செய்கிறான்னு பார்க்கும். அந்த காலத்தில் வந்துட்டு சகோதரன் புத்திரங்களை திருமணம் செய்கிறது அவங்களோட வழக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த டைமில் தான் அப்படி எடுக்காமல் பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா குடும்ப பேரில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்துட்டு ஏதோமில் இருந்து வந்தவர்கள் இல்லை, அல்லது ஏசாவின் வம்சம் இல்லைங்கிறத நம்ம திட்டவட்டாமல் பார்த்துட்டோம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அமலேக்கிய பெயர் வந்துட்டு அபிரகாம் காலத்திலே இங்கே இருக்குங்கிற விஷயத்த சொல்லப்படுறது பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 14 வசனங்கள் 5, 6 மற்றும் 7. 14ஆம் வருஷத்திலே கெதர்லா கோமேரும் அவனோடே கூடியிருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத் கர்னாயிமிலே இருந்த ரெபாயாமியரையும் காமிலே இருந்த சூமியரையும் ராவே கீரியத்தாயிமிலே இருந்த ஏமியரையும் சேயீர் மலையிலே இருந்த ஓரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ்பாத்துக்கு வந்து அமலேக்கியருடைய நாடு அனைத்தையும் அத்சாத்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரையும் கூட சங்கரித்தார்கள். அப்போதும் பார்க்கும். இது வந்துட்டு அபிரகாம் வந்த காலத்துல இருக்குன்னு பார்க்கும். அப்போ அங்கே பேர் அமலேக்கியருடைய நாடு அனைத்துங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அபிரகாம் காலத்துலேயும் பெலிஸ்தியர்கள் இருக்கான்னு பார்க்கும். அந்த பெலிஸ்தியர் தேசத்தில் போய் தான் இவர் வந்து குடியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்தீங்கன்னா அபிரகாம் வந்துட்டு ஆதியாகமம் 20:1 அபிரகாம் இவ்விடத்தை விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கு சூருக்கு நடுவே குடியேறி கேராலிலே தங்கியிருந்தார். அங்கே அபிரகாம் தன் மனைவிக்கு சாராள் சகோதரி என்று சொன்னார். அங்கே கேராரின் ராஜாவாகி அபிமேலுக்கு ஆள் அனுப்பி என்றது. அப்போ அங்கே வந்து அபிமேலுக்கு அங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் அந்த அபிமேலுக்கு குறித்து சொல்ல பார்த்தீங்கன்னா அப்பொழுது அபிரகாம் 27 அப்போது அபிரகாம் ஆடு மாடுகளையும் கொண்டு வந்து அபிமேலுக்கிட்ட கொண்டு வந்து அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். ஏன்னா அபிமேலுக்கு வந்து பெலிஸ்தியர் தேசத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க ஜாதிகள் வந்து அதிகமாக பெருகுது. யார அபிராம் வந்து அங்கே பெருகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவர்களால் நம்மளுக்கு எந்த பங்கும் வரக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லி அடிச்சுறாங்க. இவங்ககிட்ட உடன்படிக்கை பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ வந்து 7 பெண்ணாட்டு குட்டி வச்சு உடன்படிக்கை பண்ணுறான்னு பார்க்கும். ஏன்னா வந்துட்டு அந்த அபிமேலுக்கு ராஜா சொல்கிறாரு, எனக்காகட்டும் என பேரப்பிள்ளைக்காட்டும் யாருக்கு எங்களுக்கு வந்துட்டு உங்களால் எந்த இடைஞ்சல் இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். சொல்லி வந்து உடன்படிக்கை பண்ணுறான்னு பார்க்கும். உடன்படிக்கை பண்ணுற விஷயத்த அவங்க சொல்லுறது. கடைசி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 32 அவர்கள் பெயர்பிசாவில் உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு அபிமேலுக்கு அவன் சேனாபதியார் பில்கோலும் எழுந்து பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அபிரகாம் பெலிஸ்தியருடைய தேசத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். பெலிஸ்தியர்கள் தேசம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அந்த அபிமேலுக்குங்கிறது பெலிஸ்தியர் ராஜான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த அபிமேலுக்குங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வம்சவர பிரிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இந்த யாருன்னா அந்த அபிரகாமுடைய பேர பிள்ளை தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசான்னு பார்க்கும். ஏசாவினுடைய வம்ச வரல வர்றது தான் யாரும் பார்த்தீங்கன்னா
இந்த அமலேக்கு பிரபுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கும். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் வந்துட்டு அபிராம் காலத்தில் இருக்கிறதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் இங்கே பேர் போட்டிருக்கும் பார்க்கும். இவங்க வந்து பெலிசியரில் இருந்தாங்க, பெலிசியர் தேசத்தில் இருந்தாங்கங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு சொல்லும் பட்சத்தில் கானான் தேசம், பழைய ஏற்பாடில் வந்து கானான் தேசம்ங்கிறான விஷயத்த காமின் தேசம்ங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை நம்ம நினச்சிதான் நம்ம வந்து 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோன்னு பார்ப்போம். 6ஆம் வசனத்தில் போய் சொல்றாரு, சேயீர் மலையிலிருந்து ஓரி எறிவுங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, காமில் இருந்த சூரியரையும் யாவே கீரியமில் இருந்த ஏமீரையும் இருக்கும். காமிலேங்கிறது கானான் தேசத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கானான் தேசத்தில் இருந்த பிரிவு தான் யாரும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் பார்க்கும். சேயீர் மலை இருந்த அப்படின்னு பார்க்கும். சேயீர் மலையிலையும் இவங்க இருந்த மாதிரி ரெக்கார்டு அங்கே இருக்கப்படுதுன்னு பார்க்கும். பின்னாட்களையும் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அமலேக்கியர் யாரும் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசாவின் வம்சம் கிடையாதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏசாவுக்கு என்னச்சாரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாருங்கிறான விஷயத்தில் படிக்க போகிறோம் பார்க்கும். ஆதியாகமம் 27:38. ஏசா தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா மிகுந்த சத்தமிட்டு அழுதான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தமாக, உன்னுடைய வாசஸ்தலம் பூமி சாரத்தோடும் உயரே வானத்தில் இருக்க இறங்கும் பனியோடு இருக்கும் என்று சொல்றாரு. உன் பட்டயத்தினாலே என்னை பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொண்டு காலம் வருமளவும் போது உன் களத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய் என்றார். ஏதாவது ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ வந்துட்டு ஏசாவையும் தேவன் வந்துட்டு ஆசீர்வதித்தாருங்கான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 9 வசனங்கள் வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 2 வசனங்கள் 4 முதல் 9 வரை. ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோட போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்திலே ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ கடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அப்படியே நாம் சேயீரிலே குடியிருக்கிற நம்முடைய சகோதரராகிய ஏசாவின் புத்திரரை விட்டு புறப்பட்டு அந்தர வெளி வழியாய் ஏலாத் மேலும் எசியோன் கேபேர் மேலும் போய் திரும்பிக் கொண்டு மோவாப் வனாந்திர வழியாய் வந்தோம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு. அவர்கள் தேசத்தில் உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன். ஆர் என்னும் பட்டணத்தின் சீமையை லோத் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். அப்போதும் பார்க்கும். அதான் இங்க சொல்றாரு. அப்போ வந்துட்டு ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் தலையில இருக்கிறதுனால அவங்க சொல்றாரு, நீங்க வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு நினைச்சாங்க எகிப்து வெளியே வந்து ஒவ்வொருத்தரையா கேப்சர் பண்ணிட்டே வராங்க. வரமுச்சு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஏசா புத்திரன் நினைச்சிடாங்க, நீங்க வந்துட்டு போர் செய்ய வேண்டாம், அவங்க தேசத்தை ஒரு அடி நிலத்தை உங்களுக்கு கொடேன், சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன், அதனால் எதுவுமே நீங்கள் அவரை டச் பண்ணக்கூடாது அங்கே அனுப்பிச்சு சொல்கிறாருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோத்தினுடைய சொல்கிறாங்க அந்த மோவாபேர். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீ மோவாபேரை வருத்தப்படாமலும் அவர்கள் போர் செய்ய வேண்டாம் இரு, அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடேன். ஆர் என்ற பட்டணத்தை சீமே லோத்துக்கு புத்திரருக்கு சுகமாக கொடுத்தேன் இருக்காங்க. லோத்தின் புத்திரர் அம்மோன் புத்திரின் போர் செய்யக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோவாப் இது பண்ணக்கூடாது. அதுக்கு கப்தோரியர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா யாரும் பார்த்தீங்கன்னா இந்த பெலிசியர்கிட்ட இந்த உடன்படிக்கை பண்ணியிருப்பார்ல தேவன், அவங்களே நீங்கள் நினச்சி பண்ணீங்க விட்டுருங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஏசாவின் வம்சத்தில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அமலேக்கு பிரபு வரான்னு பார்க்கும். இப்போ ஏசாவின் வம்சத்துல அமலேக்கேங்கிறத வம்சம் வந்துச்சுன்னா அப்போ தேவன் என்ன சொல்லியிருப்பாரு, அந்த அமலேக்கரை கொல்லாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அது ஏசா யாருடைய வித்து,
ஏசாவினுடைய வித்து தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமலேக்கியர்கள். இப்போ இவங்க சொல்கிற மாதிரி அமலேக்கியர் ஏசாவின் வித்துன்னு வைங்களேன். இப்போ அவங்கள நினச்சது அழிக்கக்கூடாது தான் தேவனுடைய சட்டமாக இருக்குன்னு பார்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உலகப்பூர்வமாக சொல்லப்பட்ட அந்த ஏசாவின் சந்ததி அமலேக்கியர்கள் வம்சம்னு சொல்கிறாங்க, அது தவறுன்னு பார்க்கும். ஏன்னா அது உண்மையாக இருந்தால் தேவன் வந்து அவங்கள டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாவின் வம்சத்தில் வர்ற அமலேக்கிய பிரபு வந்துட்டு இந்த அமலேக்கர் கிடையாதுன்னு பார்க்கும். அவர் வேற அப்படின்னு பார்க்கும். அவர் ஒரு நாமம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசாவின் சந்ததியை சபையின் வகுப்பில் சேர்த்துறாங்கன்னு பார்க்கும். சபை வகுப்புக்குள்ளே சேர்த்துறாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம பார்க்கலாம். உபாகம் 23ஆம் அதிகாரம் 3, 7, 8 வாசிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 23 வசனங்கள் 3, 7 மற்றும் 8. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஏதோமியனை அருவருக்காயாக, அவன் உன் சகோதரன். எகிப்தியனை அருவருக்காயாக, அவன் தேசத்திலே பரதேசியாய் இருந்தாய். 3ஆம் தலைமுறையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். போதும் பார்க்கும். அதனால அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அம்மோனியரும் மோவாபியரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோத்தின் புத்திரர்கள். ஆனால் அங்கே சொல்ல முச்சில அவங்கள நீங்கள் டச் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து போர் செய்ய வேண்டாம், அவங்கள வந்துட்டு வருத்தப்படுத்த வேண்டாம், அந்த நாட்டை நீங்கள் பிடிக்கக்கூடாது, ஏன்னா லோத்துக்கு சுதந்திரமாக கொடுத்தேன்னு சொன்னார். இங்கே வந்துட்டு சபையின் இஸ்ரேல் சபைக்குள்ளே யாரை சேர்க்கக்கூடாதுன்னா இவங்கள சேர்க்கக்கூடாது, இவங்க வந்துட்டு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வரக்கூடாது, அவங்களுக்கு பலியை காணிக்கையும் கிடையாது, இவங்க வேசியின் பிள்ளைகள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஏதோமியர்கள் அருவருக்கையாக அவன் சகோதரன் அருவருக்கக்கூடாதுன்னு இருக்காரு. அவன் சகோதரன் அழகான விஷயம் சொல்கிறாரு. அதனால் அவனை சேர்த்துக்குரு. அதுக்கு எகிப்தியனே நீ அருவருக்கையாக, அவன் தேசத்து பரதேசியாக இருந்தாய். அதனால் பார்த்தீங்கன்னா 3ஆம் தலைமையில் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படுத்தலாம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு எகிப்தில் எகிப்தை விட்டு வெளியே வர முடியல, 4 விதமான ஜனங்கள் வெளியே வந்தாங்கன்னு இருக்கு. அதில் எகிப்தில் வாழ்ந்த ஜனங்களும் வெளியே வந்தாங்கன்னு பார்க்கும். வந்தவங்க நினச்சது இவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்க, இவங்களும் நினச்சது அவங்களோட வந்த 3ஆம் தலைமுறையில் உள்ள பிள்ளைகள் பார்க்கும். அவங்கள நினச்சது சேர்த்துக்கலாம், அங்கே அனுசரித்து சொல்கிறான்னு பார்க்கும். 3ஆம் தலைமுறை பிள்ளைகளை நீங்கள் சேர்த்துக்கலாம்ங்கிற அனுசரித்து சொல்கிறாரு. அதே மாதிரி ஏதோமியர்களே சபை வாய்ப்புக்குள்ளே சேர்த்துறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோமியருடைய வம்சத்தில் வந்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபுங்கிறான ஒரு மனுஷன் யார் பீரியடில் வரான்னு பார்த்தீங்கன்னா இவங்க டைமில் தான் வரான்னு பார்க்கும் விஷயம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஏசாவின் வம்சத்தில் யார் வரலான்னு பார்த்தீங்கன்னா அந்த அமலேக்கியருங்கிறதான விஷயங்கள் வரலான்னு பார்க்கும். அமலேக்கிங்கிற பேரு மாதிரி தான் இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ள இது வம்சம் ஏசாவின் வம்சத்தில் உள்ளது. அந்த அமலேக்கியர்கள் அந்த வம்சம் கிடையாதுன்னு பார்க்கும். அப்போ இந்த ஏசாவினுடைய வம்சத்தில் வந்து அமலேக்கிய பிறகு வந்துக்கிட்டு யார் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த வந்துட்டு ஒரு அமலேக்கியருடைய பெண்ணுக்கு பிறந்த ஒரு பிள்ளை பேர் தான் அங்கே பேர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கு அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10, 13 வாசிக்கலாம். ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனங்கள் 10 முதல் 13 வரை. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். போதும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வித்தில் வந்தது யாருன்னா இஸ்மவேல். அவனை அனுப்பிச்சிடாது, அவனை வந்துட்டு அவனுக்கு வந்து பயப்படாது, அவன் வித்தா இருக்குன்னு அவனை ஆசிரியப்பேன், அவங்களுக்கு பிரபுக்கள் இருக்குங்கிற விஷயம் சொன்னான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏசாவினுடைய வித்தை யாராக்க பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கு பிரபு இருக்கான்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டாக சிந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்க அதாவது ஏசாவின் வம்சத்தில் தான் அந்த அமலேக்கியர்கள்னு சொல்லி வந்தாங்கன்னா அப்போ ஏசாவின் வித்தை அவங்க இருக்காங்கல்ல, அப்போ தேவன் அவங்களோட அழிக்கக்கூடாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு தயவு காட்டணும்ல. அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரிஜினலாகவே அங்கே அந்த அமலேக்கியர் வம்சம் ஏசாவின் வம்சம் கிடையாது. அதுதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இங்கே இந்த வசனங்களை தான் நம்ம கம்ஷன் பார்க்கும். இதெல்லாம் தேவனுடைய நீதியாக இருக்குன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, மோவாபின் தகப்பன் அங்கான விஷயத்த சொல்லும் போச்சுல
லோத்தின் பிள்ளைகள் அங்கே வந்து தகப்பன்கிறான விஷயத்த சொல்லப்பட்டு பார்க்கும். அது தகப்பன்னா அவருடைய சந்ததிங்கிறான விஷயம் வருதுன்னு பார்க்கும். அம்மோன் புத்திரருக்கு தகப்பன்கிறான விஷயத்த லோத்தினுடைய இந்த பிள்ளைகள் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். கானானுக்கு தகப்பன் காம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுது. மீதியானுக்கு தகப்பன்கிறான விஷயம் சொல்லப்படுது. சேகேமின் தகப்பன் எமரியன் போட்டிருக்கு. மெமேரிக்கு தகப்பன்கிறான விஷயம் சொல்லிருக்கு. ஏபேருடைய சந்ததிக்கு தகப்பன் சொல்லி ஏபேருங்கிறான விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திம்னாளுக்கு பிறந்த அந்த அமேலேக்கு, திம்னாளுக்கும் எலிப்பாசுக்கு பிறந்த அமேலேக்கு பிறக்கும் போச்சில் இவன் வந்துட்டு இந்த அமேலேக்கு வந்துக்கிட்டு அமேலேக்கியருக்கு தகப்பன்கிறான விஷயத்தை அங்கே எந்த இதுலையுமே ரெக்கார்டு பார்க்கும். அந்த திம்னாளுக்கும் அந்த வந்துக்கிட்டு எலிப்பாசுக்கும் பிறந்த பையன் அமேலேக்கு யார் பார்த்தீங்கன்னா ஏதோமே ஆண்ட ஒரு ஏதோமே பிரபு தான் சொல்லிய இவர் வந்து அமேலேக்க வம்சம் கிடையாதுங்கிறான விஷயம்தான் இதில் உள்ள பாடம் பார்க்கும். ஆனால் இதில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கண்காண்டாஸ்லையும் பார்த்தாலும் அங்கே என்ன தான் போட்டிருக்கும், அங்கே வந்துட்டு ஏசாவின் வம்சம் தான் அந்த அமேலேக்குன்னு போட்டிருக்கும். நீங்கள் விக்கிமீடியாவில் பார்த்தாலும் அதுதான் இருக்கும். நிறைய பேர் அதான் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கல் இவைகளே அப்படின்னு பார்க்கும். ஏன் இந்த பாடம் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு உபதேசம் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேத மாணவர்களை போகுது, கிறிஸ்தவ மண்டலத்தில் போகுது. அது தவறுங்கிறான சுட்டி காட்டுறதுக்கு தான் இந்த பாடத்தை நம்ம எடுத்தோன்னு பார்க்கும். எவ்வளோ பாடங்கள் இருக்குது, நம்ம எடுத்துருக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக தப்பாக போதிக்கிற பாடங்களை எடுத்து நம்ம வந்துட்டு பதிவிடம் போச்சில் அது வந்துட்டு தேவநாமம் வந்துட்டு மகிமைப்படும் பார்க்கும். நம்ம தப்பாக ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டா அங்கே தேவநாமம் தூசிக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த ஏசாவின் வம்சத்தில் யார் வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த அமலேக்கியருங்கிறான தேவனுக்கு விரோதமாக இருந்த அந்த சந்ததி வரவே இல்லை அப்படிங்கிறான விஷயத்தை இன்னைக்கு பார்த்து முடிச்சிருப்போம் பார்க்கும். இவ்வளோ நேரம் பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.